அவராக இருக்கிறார். அந்த மகிமையிலே அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய ஜாதிகளுக்கு கொடுக்கிறார். God has blessed his nation. ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஜாதியை. அந்த ஆசீர்வாதம் அவர் ஜீவிக்கிற ஜனங்களுடைய நாட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறது. He is a blessing of God. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க எசாயா 56வது அதிகாரத்துல நீங்க 1லேருந்து முழு வசனத்தை வாசித்து தியானிக்க போகும்போது அந்த தேவனுடைய மகிமை அது பிரகாசமாக இருக்குது அவருடைய ஜாதிகளுக்கு மத்தியில. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் தேவன் அவருடைய மக்களையும் அவருடைய ஜாதிகளையும், கிறிஸ்துவ ஜாதி தேவனுடைய ஜாதிய ஏதோ விட்டுட்டாருன்னு அல்ல. அந்த வசனத்தை சகோதரி ரமணி தானே வாசிக்காங்க. அப்போ அந்த குரலை கேட்டேன் எனக்கு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து இங்கேயும் பிஎம்லையும் ரவிக்கும் செய்தி கொடுக்கணுமா. 9 மணிக்கு அடிக்கிறாங்க ராத்திரி. சொந்தக்காரவங்கெல்லாம் இந்துவா இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்க ஒரு செய்தி கொடுக்கணுமா. அப்போ மகளுக்காக இல்லையா அப்படின்னு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. சரி, எப்பவும் போல என்னையாவே இருப்போம் நம்ம. என்ன பாஸ்டர். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய நற்செய்தி மகிமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் நீதிமானுக்கு அடங்கும், ஆனா மற்றவனுக்கு அடங்கி நிற்காது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் நீதிமானுக்கு அல்ல, நீதிமானுக்கு தான். நீதிமான அல்லற்றவனுக்கு அது சுவிசேஷம் ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க போகும்போது, எசாயா 56 வாசிக்க போகும்போது, அதை வாசித்து தியானித்து கேட்கும்போது தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறார், அவருடைய ஜாதிகளுக்கு யாராக இருக்கிறார் என்று நம்ம உணர முடியும். இன்றைக்கு தலைப்பு தேவ மகிமை. தேவ மகிமை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ மகிமையை பார்க்கும்போது எத்தனையோ தலைப்புகள் வருகிறது தேவ மகிமையில. ஒரு கட்டத்தில் நான் பார்க்கிறேன், தேவ மகிமை இவ்வுலகத்திலே அன்பாக வந்ததாம். அன்பாக, love, God's glory came to this world by his loving grace. கிருபையின் அன்பினால் வந்தது. நல்ல தலைப்பு கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனைக்கு பேசுறதுக்கு. கர்த்தருக்கு பிரியமான எல்லா அநேக காரியத்தை குறித்து, தேவ மகிமையை குறித்து எழுதியிருக்குது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ மகிமை என்று சொல்ல போகும்போது அவருடைய முதலாவது தேவனுடைய மகிமை இந்த உலகத்து மேல் பிரகாசமாக்கிறதுக்காகவே வந்தது. ஹல்லேலூயா. அந்த மகிமை அந்த அவருடைய இரத்தத்தினால் காணப்பட்டது. சிலுவையிலே இரத்தம் சிந்தினதுனால தான் கழுகப்பட்டும் அந்த மகிமை. அந்த மகிமை அவருடைய நாமத்தை உச்சரிக்க போகும்போது அந்த மகிமை தெரிபடுகிறது. ஹல்லேலூயா. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், எந்த விதமான பிரச்சனையிலும், வியாதிகளையும், நமக்கு வரக்கூடிய ஆபத்து காலங்களையும், ஆபத்திலிருந்து தப்ப வைத்த அந்த தேவனுடைய காரியத்தை பார்க்கும்போது நம்ம சொல்லணும், தேவ மகிமை என்னோடு பிரகாசித்து கொண்டிருக்கிறது, என்னோடு பிரகாசித்து கொண்டிருக்கிறது.
தேவ மகிமை, இரக்கத்தின் மகிமை நம்ம கிட்ட தேவன் வைக்காட்டி போனா நம் ஜீவிக்க முடியாது. அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேதம் ஒன்றுதான் நமக்கு அஸ்திவாரமாக பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு தேவ மகிமையில அவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் ஜெபத்திலையும் அவருடைய சபையிலையும் நம்ம அவரை ஆமென் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வாசித்த தலைப்புன்னு அதிகாரத்துல God blessed his nation. God bless his nation. அதை நான் பார்க்கும்போது சில இடத்துல God bless all the nation. ஹல்லேலூயா. ரெண்டையும் ஊத்து பார்க்கும்போது அவருடைய ஜனங்களைத்தான் அவர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார்னா அவருடைய பிள்ளைகள் சதறி போய் எந்தெந்த நாட்டில் இருக்காரோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் அவர் God bless all the nation. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நான் வாசிக்க போகும்போது கர்த்தர் ஒரு மனிதனை எவ்விதமாக மகிமைப்படுத்துறார் என்று சொன்னா, அவரோட ஆவிக்குரிய வசனத்தை ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்ணி எழுதும் போது அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையின் மகிமை, வல்லமையின் மகிமை, உன்னை சுத்திகரிக்கிற மகிமை நம்மளோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை தேடு. அந்த ஆசீர்வாதம் நீதிமானுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நீதிமான்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, யோபு புஸ்தகம் வாசிக்க போது மிக சந்தோஷமாக இருக்கும். கடைசியில வரப்போகும் போது 39, 40 அப்படியே வரப்போகும்போது கர்த்தர் யார் என்று அறியக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஆனா கர்த்தர் உன்னை எதுல மகிமைப்படுத்துகிறார் தெரியுமா? உன்னுடைய ஆயுள் காலத்துல. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆயுள் காலத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அது திருமணம் செய்யும் போது மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதோட பிள்ளைகள் வாழடி வாழையாக அது பெருக போகும்போது அதை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். யோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 140 வருஷங்கள் அவனுடைய ஆயுள் காலங்கள். ஹல்லேலூயா. கடைசி மகிமையின் ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். பாருங்கள், அந்த யோபு 42வது அதிகாரத்துல 16வது வசனத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 140 வருஷம் ஆயுள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்ப கம்மியா தான் வரும். கர்த்தர் 120 வருஷம் ஆசீர்வதித்த கர்த்தர் அவனுடைய ஆயுள்ள பிரகாசம் என்ன நடந்தது என்று சத்த சொல்லுங்கள். ஊழியம் அல்ல, தேவன் அழைத்த அழைப்பு அல்ல, அவனை கொண்டு தேவன் தன் ஜனங்களை வழி நடத்தினது அல்ல. அவனுக்கு 120 வயது. அவனுடைய பார்வை, the sign of the eyes, அவனுடைய கண்ணின் பார்வை 120 வயது வரைக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்தை கொண்டு போற வரைக்கும் அவன் மலை மேல் இருந்த அந்த கானானை பார்த்தான். ஹல்லேலூயா. அவன் கண்ணு பூத்து போகவும் இல்லை, கூடாவும் ஆகவும் இல்லை, பார்வை குறைந்தது கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் அவன் ஆயுளின் ஆசீர்வாதத்தின் மகிமை. அதுக்கு பிற்பாடு பார்த்தா யோபு புஸ்தகத்துல 42வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசியுங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து
140 வருஷம் உயிரோடு இருந்து இப்ப நல்ல கவனிங்க. கவனி. 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை 4 தலைமுறை, 4 generation. His blessing, God blessing in him, he can see his children's 4 generation. பிள்ளைகளோட பிள்ளைகள், பிள்ளைகளோட சந்ததியை பார்த்தான், வேற பிள்ளைகளோட சந்ததியை பார்த்தான். ஹல்லேலூயா. அப்போ ஆயுள் கூட்டி கொடுக்கிற ஆண்டவர் உன்னை யாராக வைத்திருக்கிறார்? இப்ப நமக்கு ஆயுள் 70, 50, 60 போகும்போது அது நம்ம மனுஷன் செஞ்ச அநியாயத்தினால ஆண்டவரே வயசுல ஒரு மனிதனுக்கு வயது பாடினாங்க. இயேசுவோட வருகை ஒரு பாட்டுல நான் பின்னால் நிற்கும்போது அந்த பாட்டுல பால் பாடுறார் ஆண்டவருடைய வருகை. அந்த பாடல்ல ஆண்டவருடைய வருகை வருகிறது. நான் சொன்னேன், ஆண்டவருடைய வருகை வந்தா தாண்டி உனக்கு தெரியும் அப்படின்னு. அவருக்கு சிரிக்கிறாரு கணேசன். உனக்கு எதிர்பார்த்தா இருக்கும். நானும் ஆண்டவரோட வருகை ஆண்டவரோட வருகை வந்தா தான் உன் நாத்தமே தெரியும். என் நாத்தமோ அன்னைக்குதான் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்ப இருக்கும்போதே தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள பாடுபடுங்கள். அந்த பாடுபடல தேவன் போதித்த திருவசனத்தின் பிரகாரம் கை கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆயுள் காலங்கள்ல தேவ மகிமையை காண்பீர்கள். எது வந்தாலும் உன்னுடைய மரணம் தேவ மகிமையில பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுத்த இலவச ரட்சிப்பு. ஹல்லேலூயா. I'm reading from Monday to Thursday. அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன், வசனத்தை ஆய்க்க ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ மகிமை தன்னுடைய ஜாதிகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அது பிரகாசிக்கிற ஜீவியம். ஹல்லேலூயா. அது பிரகாசிக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, என்னென்னைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ஐக்கியத்துல மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ஜீவிக்கிறதுல அந்த மகிமை பிரகாசிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1வது அதிகாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 1வது அதிகாரம் 14வது வசனம். தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவ மகிமை வெளிப்ப the God glory. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு போதுமா வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ குமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் மேல் அன்பு கொண்டு நான் தந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிக்க போகும்போது அந்த மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கின மகிமை பரிசுத்த மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்த மகிமை. தேவ மகிமையை சாதாரணமாக சொல்லக்கூடாது. அது பரிபூர்ண பரிசுத்தமுள்ளவனுக்கு உரையதாகிறது. அது பரிசுத்த ஜீவிக்கிறவனுக்கு, நீதிமானுக்கு உள்ள பிரகாசத்துக்காக. ஹல்லேலூயா. நீங்க எசாயா 56 வாசிக்க போகுது 3-4 வசனம் வாசிங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர் கர்த்தரை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக. அன்னைக்கிடம் இதோ நான் கட்டமானது என்று சொல்லானாக.
என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அண்ணன்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மனிதர்களுக்கும் குமாரத்திற்குரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிறோம் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அறிந்துவேன். இதாயா தேவ மகிமை. இதுதான் தேவ மகிமை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய பரம பிதா, பரலோகத்தின் பிதா தன்னுடைய நேசகுமாரனை, அவர் நேசிக்கிற நேசகுமாரனை நமக்கு தந்தருன்னா அவருடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது இரட்சிப்பின் மகிமை, அது இரட்சிப்பின் மகிமை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, மகிமை சாதாரணமான காரியம் அல்ல. இன்னொன்னு சொல்றேன், தேவ மகிமை எனக்குள் வாசமாக இருக்குது என்று சொல்றவர்கள் யாராக நம்ம ஜீவிக்கணும், நம்முடைய வாழ்க்கை யாராக, ஏன்னா அவருடைய மகிமை பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்தை சொல்றோமே, இயேசுவின் நாமத்துல ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. It is a holy words. Hallelujah. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பூமி எங்கும் இருக்குதான். எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சேனாபீன்கள் என்ன சொன்னாங்க? பரிசுத்தம் பரிசுத்தம். அதுக்கு நீங்க பின்னா வேதத்தை திறந்து பாருங்க. அந்த பரிசுத்த மகிமை நிறைந்தது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு, அதை சொல்றதுக்கு, அந்த பரிசுத்தத்தை காண்றதுக்கும் தன்னுடைய முகத்தையே மூடிக்கொண்டதாம். ஹல்லேலூயா. தன்னுடைய கால்களையும் சட்டைகளை பறந்து கால்களையும் ஒடுக்கி மூடிக்கொண்ட அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் மகிமை. அது சொல்லுது, தேவ ஆலயத்தை நிறைந்து மகிமை இருந்ததாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல தேவ ஆலயம் நீங்க என்று சொல்லுது, நான் என்று சொல்லுகிறது. How is our God glory in our life? எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை வழி நடத்துறோம்? How we are leading that glorious thing in our life? We can say, நம்ம சொல்லலாம், மகிமை எங்களுக்குள் வாசம் செய்கிறது என்று. ஆனால் அந்த மகிமையை கொடுத்த அந்த இயேசுவின் நாமம் உன்குள் இருக்குதா என்று கேள்வி. ஹல்லேலூயா. இது நான் சொல்ல, நான் படிச்ச எழுதினவர்களுடைய வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்போதான் நான் நினைச்சேன், ஆர் யூ இன் கிரைஸ்ட்? தேவனுக்குள் நம்ம இல்லைன்னா, தேவனுக்குள் நம்ம ஜீவிக்கலைன்னா, தேவனுடைய பரிசுத்த ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்ளாம ஜீவித்தோம் என்று சொன்னார், தேவ மகிமையை நம்ம சாட்சி சொல்லவும் முடியாது. தேவ மகிமை நம்மளோடு பிரகாசிக்குது என்று சொல்ல முடியாது. பிளீஸ், தேவனுடைய வருகை வருகிறது என்று சொன்னார். செகண்ட் கமிங், ஜீசஸ் கிரைஸ்ட் கமிங், செகண்ட் கமிங் வருகிறார் என்று சொன்னார். அது எளிதான காரியம் அல்ல. அது எளிதான காரியம் அல்ல. அந்த வருகையில இயேசுவை சந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்கிற பாக்கியவான் யார்? ஒரு காரியம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு நம்ம கிட்ட அந்த வார்த்தை இருக்குதா? 128வது சங்கீதம் 1வது வசனம். அதிகாரம் 1வது வசனம். போதுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் தான் தேவனுடைய வருகையிலே நிலை நிற்பான். ஹல்லேலூயா. You can see that.
தேவனுக்கு பயம் இருக்குதா? தேவ பயம் இருக்குன்னா ஒவ்வொரு நாளிலும் நம்மளை கர்த்தர் யாராக வைத்திருக்கிறார், எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அதுக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு முன்பதாக அவன் ஒரு விக்கிர ஆராதனை குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தேவனை மகிமைப்படுத்தல. என்னைக்கு தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னாரோ அது உன் வாழ்க்கையில நிறைவேற என்று சொன்னதான் அவன் தேவனை அறிந்தான். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு விசுவாசம் உள்ளவன் மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்ற, நீ தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. சோ தேவ மகிமையை பிரகாசிக்க பார்க்கிறவ மனிதன் அந்த மகிமையில ஜீவிக்கணும் என்று சொன்னா தேவ பயம் இருக்கணும். அல்லேலூயா. தேவ பயம் இருந்தா இந்த இடத்துல நிறைய ஆட்கள் இருப்பார்கள். தேவனுக்கு தான் முதலிடம். எல்லாரும் சொல்றார்கள் தேவனுக்கு தான் முதலிடம். தேவ காரியத்துக்கே பங்கெடுக்க முடியாதவன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவன். அல்லேலூயா. அவனுக்கு தேவ பயம் அல்ல, இல்ல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்ம எதுக்கோ செலவு பண்றோம். பேப்டிஸ்ட் புக் ஸ்டோர்ல போய் ஆவிக்குரிய புஸ்தகத்துல வாங்கி படிச்சாதான் தேவ பயம் வரும். அல்லேலூயா. எவ்வளவோ புக்குங்க வந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த புக்கு விற்கிறவங்களே ஆள் இல்லை. அல்லேலூயா. 2 பேர் தான் பெருசா இருந்தாங்க. ஒன்னு ஜேம்ஸ், இன்னொருத்தர் இதுல உள்ளவர் ஸ்லாங்கூர் பக்கம். அவரும் இருக்கிறாரு என்னமோ தெரியாது. ஆனா அந்த 2 புக்கு கடை இருக்கும்போது நான் நிறைய தமிழ் ஆவிக்குரிய புக்கை வாங்கி மனைவிக்கு கொடுத்தேன். எனக்கு தமிழ் வாசிக்க என்ன ஆங்கிலத்தில் தான் இருக்கு. ஆனா அந்த புக்கெல்லாம் இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு வாசிக்க போகும்போது தேவ பயத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உனக்கு தேவ ஞானத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வருகிறது. பிளீஸ், தேவ மகிமையில நீங்க இருக்கணும்னா, தேவ பயம் கொண்டு ஜீவிக்கணும் என்று சொன்னார். பாய் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய புஸ்தகத்துல வாங்கி வாசிங்க. அதுக்குன்னு எல்லாரும் எழுதுறான்னு வாங்கி போய் வாசிக்கிறாங்க. நல்ல கிறிஸ்து புக் ஸ்டோர்ல போய் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார். அவருடைய மகிமையினால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். சபை ரட்சிக்கப்படுகிறது. அவருடைய மகிமையினால் நித்தியத்தை காண்கிறாய். அவருடைய மகிமையினால் அவருடைய அன்பை காண்கிறாய். அவருடைய மகிமையினால் பரிபூர்ண பரிசுத்த ரட்சணத்தை நீ பெற்றுக்கொள்கிறீர். அல்லேலூயா. இது தாயா நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளோடு பிரகாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வர்ற வருமானத்தை ஓட்டப்பையில போட்டா எல்லாம் என்ன ஆகும்? ஒண்ணா கொட்டிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரிதான் தேவ மகிமையை நம்ம பாதுகாத்து அப்பிராரம் ஜீவிக்கலைன்னா நம்ம நித்தியத்தை அடையவே முடியாது. அல்லேலூயா. அந்த புதுசுல சபை நிறையும். அந்த புதுசுல அவன் ஆவிக்குரிய காரியத்தை தேட்டன்னா, அவன் ஆண்டவரை பாருன்னா. ஆனா நாளாவ அவனுக்கு அப்படியே இந்த சிறு துளி, ஒரு செடி நட்டா அப்படியே வரும் பாருங்க. அப்புறம் அப்படியே வளர 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 அது மொத்தமா அந்த கனி கொடுக்குற மரம் மொத்தம் என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு தான் காது கேட்குமே தவிர அதை உருவாக்கி கனி கொடுக்க வச்சவரை பார்க்க மாட்டான். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அப்படித்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ரொம்ப பேர் ஆரம்ப காலத்துல நான் பார்த்ததில்ல. அவங்ககிட்ட இருந்த துடிப்பு, அவங்ககிட்ட இருந்த வேகம், அவன்கிட்ட இருந்த தேவ பக்தி. ஆனா நாளாவ அவனுக்கு ஆசீர்வாதம் பெருக பெருக
அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படப்பட அவன் தேவனுக்கு பின்னால் தான் இருப்பான். முதலிடம் தேவனுக்கு அல்ல. அப்புறம் அவன் சொல்லுவான், தேவ வருக, தேவ வருக, தேவ வருகை. சத்தியம் உன்னிடத்தில் இருந்தால் தான் தேவ வருகையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. காண்பாய் என்றால் அவரை எடுத்துக்கொள்றதுதான் காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ மகிமை நம்மளுடைய ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். தேவ மகிமை நம்ம தேவ பயத்தில் இருக்கணும். தேவனுடைய மகிமை அவருடைய அன்பில் இருக்கணும். அதுல 3 நம்ம இருந்தா தான் அந்த மகிமை, அந்த வார்த்தை, அன்பு, ரட்சிப்பு, தேவ பயம்தான் நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கிறது. அடுத்த காரியம், the glory is in the gospel. தேவனுடைய மகிமை சுவிசேஷத்துக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்குள் இருக்கிறது. The God's glory in the gospel. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 4 verse 4. 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை சூடாக்கினார். இன்னைக்கு நான் எப்போ சொன்னேன், இப்பிரபஞ்சத்தின் தலைவன் அந்த ஜனங்களை குருடாக்கிட்டான்னு இருக்கும். அவனுக்கு இடையில தான் குருடாகுது. ஹல்லேலூயா. நம்ம அவன் கண்ணு பார்வை போய் போறதுல ஏதோ காரியத்துக்கோ இடையில குருடாயிரும். சில பேர் பிறப்பிலே குருடாயிரும். ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்சு ஞானம் பெற்று குருடாகிறோம். ஹல்லேலூயா. ஞானம் பெற்று குருடாகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துச்சோ அந்த சிந்தையை குருடாக்கி வருகிறோம். நம்மளுடைய வழிநடத்தினால், நம்மளுடைய இச்சைகள்னால், நம்மளுடைய பாவங்கள்னால் ஆண்டவரை விலகி போகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகிப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி போகிறோம். உலகத்தை பார்க்கிறோம் ஏறெடுத்து. அன்னைக்கே நம்ம குருடாயிட்டோம். ஹல்லேலூயா. We don't think people are blind. நானும் சொல்லியிருக்கேன் ஒரு காலம், ஆண்டவர் இப்பிரபஞ்சத்தின் பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு. ஆனா அவனை குருடாக்கி தான் வச்சிருக்கிறா. நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போக 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 விட்டு போக போக பேக் சைடு 2 பேர் என்னது பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த குருடு, அன்னைக்கு குருடாகிற குருடு மரணத்தின் தருவாய் வரைக்கும் நீ குருடாகி இருக்கிறீர். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் மகிமை உள்ள தேவனுடைய திருவசனத்துல கட்டப்பட்டிருக்கிறானோ அவன் என்றென்றைக்கும் பார்வையுள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் பார்வையுள்ளவனாக இருப்பான். அதுதான் சுவிசேஷத்தின் மகிமை தெரிஞ்சாகணும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ஆதியாகத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். என்ன மல்கியா வரைக்கும் வாசிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடு ஒரு மனிதன் ரட்சிப்பின் மகிமையை காண்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிப்பின் மகிமையை காண்கிறான். அவனுடைய ஜீவியத்தை புதுப்பிக்கிறான். அவரை ரினியூ பண்ணிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் ரினியூ பண்றான். அவன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய அன்பு வளர்ச்சியை பெறுகிறது. அந்த மகிமையின் அன்பு வளர்ச்சி பெறுகிறது. தேவன் அனுதினமும் அவன் வாசம் செய்யறது மாத்திரமல்ல, அவரோடு நெருங்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ மகிமை லேசான காரியம் இல்லை. தயவு செய்து, உண்மையிலே நான் பாடுபடுறது என் மனைவி பிள்ளைகளுக்காக அல்ல. நான் ஜீவிக்கிறது என் மனைவி பிள்ளைகள். இந்துவா இருக்கும்போது எனக்குன்னு ஜீவித்தேன்.
ஆனா கிறிஸ்துக்குள் வந்தோடனே என்னுடைய ஆத்மாவுக்காக நான் ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆத்மா அக்னியின் நகரத்துக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த தலத்துக்கு போகணும் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் ஆத்மாவை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஆத்மாவை நேசிக்கிறான். எவன் ஒருவன் ஆத்மாவை நேசிக்காதவன் அவன் சத்தியத்தை நேசிக்க கிடையாது. Hallelujah. Be careful. Be careful. When I read this all things, இதெல்லாம் நான் படிக்க போகும்போது என்னை யாராவது அடிச்சாங்கன்னா என்ன செஞ்சிருக்கீங்க? சில பேர் ரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறேன். என் அறையில நான் இருக்கிறது ஒரு ஆளுக்கு தான் தெரியும். நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு சொன்னதை நினைத்து வேதத்தை தேடுகிற மனிதன் நான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, உன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு நேரத்தை செலவு பண்ணு. ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் உன் ஆத்மாவோடு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷம் மிக முக்கியம். வேதம் வாசிக்கிறவன் வேதத்தை கையில ஏந்தி கொண்டே இருப்பான், வைத்திருப்பான். காடியில போகும்போதும் அவன் வேலை இடத்துல போகும்போதும் வேத புக்கு கையில் வச்சிருப்பான். ஆனா இன்றைக்கு சபைக்கே வேத புக்கு வர்றதில்லை. ஹல்லேலூயா. ஐ அம் ஃபீலிங் எப்படி தேவ மகிமையை நீ எப்படி வெளிப்படுத்தி காட்ட போகிற மற்றவருக்கு என்று. சுவிசேஷம் தேவ மகிமையை நானும் நீங்களும் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தேவ மகிமையை அறிவிக்கிறான். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுக்குள்ளாக பயந்தவன் என்று அவன் அறிவிக்கிறான். சுவிசேஷத்தை அவன் பறைசாற்றவன் அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் மகிமையை நீங்க தாங்குங்க, உங்க தோல்ல அத கையில ஏந்துங்க. மற்றவருக்காக நீங்க இந்த புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு போனீங்கன்னா அதை வாசிக்க வேணாம். நீங்க ஏதாவது எடுக்கும்போது ஹேண்ட்பேக்ல இருந்து லேடிஸ்க்கு சொல்றேன், அந்த அதை எடுக்கும்போது இவங்க என்ன மத்தவங்க இவங்க என்ன இது கருப்பு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய பார்வை அது மேல் விழுகிறது. அவன் நிச்சயமாக ஒரு நாள் கேட்பான். ஹல்லேலூயா. அது என்ன நீங்க வச்சிருக்கீங்க? இதா, இதுதான் ஜீவ மார்க்கத்தின் புஸ்தகம்னு சொல்லுவோம். ஜீவ மார்க்கத்தின் புஸ்தகம் அப்படின்னா இங்க வா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டணும், கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டணும். ஒரு வருஷமா இயேசு ஏன் வந்தார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் ஏன் பாவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்ப அது வேதத்துல வாசித்து எடுத்து வச்சுக்கணும் குறிப்பை. ஆனா நான் மண்டையில இருக்குன்னு சொல்ல அது ஒரு நோட்டு புக்கில் எழுதி வச்சுங்க, சின்ன புக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த சபையெல்லாம் ஆண்டு விழா செய்வாங்க. ஏதாவது செய்யும் போது ஒரு பென்சிலும் ஒரு புக்கும் கொடுப்பாங்க. நம்ம அந்த புக்கு ஒண்ணுமே எழுதாமே வீட்டுக்கு எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஹல்லேலூயா. அதை எடுத்து மளிகை கிடைக்காம எழுதி வச்சுக்க வேண்டியதான். உன் ஆத்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், the note is for your health. உன்னை உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த நோட்டு புஸ்தகம் தான் ஆத்மாவுக்கு உதவும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு சுவிசேஷத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் உங்களுக்கு இயேசுவை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், இயேசுவோட வழியை காட்டியிருக்கான் என்று சொன்னால், அவன் சுவிசேஷத்தின் மகிமையிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் சுவிசேஷத்தின் மகிமையிலே வெளிப்படுத்துகிறான். சுவிசேஷத்தை மகிமையை பறைசாட்டுகிறான். ஹல்லேலூயா. மகிமை
இயேசு சொன்ன மகிமை புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துல இருக்கு? நீ விசுவாசித்த அதுதாங்க. யாரு என்ன சொல்லுவாங்க, நீங்க கொடுங்க தலைப்பு, நான் பிரசங்கிக்க முடியும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுது, நான் பிரசங்கிக்க தலைப்பு கொடுத்தேன்னா உன்னால முடியாதரா அப்படிம்பேன். உனக்கு நான் பிரசங்க தலைப்பு கொடுத்தா நீ செய்யணும்னா ஜெபத்தை புத்தி கேட்டா எழுதிடுவேன். இயேசு இன்ன இடத்துல சொல்லியிருக்காரு. இயேசு விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார். அண்ணாள் ஜெபம் பண்ணா புள்ள கிடைச்சிச்சு. எஸ்தர் ஜெபம் பண்ணா யார் செத்தா? சரி விடுங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, சுவிசேஷத்தின் மகிமை ஆண்டவர் உனக்கு கட்டளையாக கொடுத்தது. மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19, 20 அல்ல 18, 19, 20 வருஷத்தை வாசி. அது சுவிசேஷத்தின் மகிமை. The gospel, the glory of gospel is be a commandment for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்கிறவன் தேவ மகிமையை பறைசாட்டுகிறான். இதெல்லாம் பைபிள்ஸ் கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தேடணும். இப்போ ஒருத்தன் தங்க சுரங்கத்துல நோண்ட போனான்னா ஆளே காணாம போயிட்டாங்க. தங்க சுரங்கத்துல போனவன் காணா போயிட்டான். இன்னைக்கு டைமண்ட் எடுக்கிற இடத்துல நோன்றான். ஒரு ஆப்பிரிக்கால காட்டின ஒரு அதை பார்த்தேன். நோன்றான் எவ்வளோ ஆளுக்கு போய் கண்டுபிடிச்சிட்டேன்னு வெளியே வருது. அவளோட சந்தோஷம் இந்த இவ்வளவு பெருசு தாங்க இருக்கு. இந்த மூக்கத்தில் ஒரு கல் வைப்பாங்களா, அவ்வளவு பெருசா டைமண்ட். அவனோட சந்தோஷம். அப்ப அது பத்திரிக்கையெல்லாம் போடுறான் அவன் நோண்டி எடுத்தது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, வேதத்தை நோண்டி கொண்டே இருந்தா தான் வைரத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வைரத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிருபையின் தேவன் உங்களுக்கு சுவிசேஷத்தின் ரட்சிப்பு. 2 கொரிந்தியர் எத்தனை சொன்ன? 4. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வழி நடத்துறார். We have to realize what has done in our life. மகிமைன்னு பேசுறோமே, தேவ மகிமை உங்க வாழ்க்கையில என்ன செய்தது என்று சிந்தித்து பாருங்கள். நினைக்கிறேன் உன்னால ஆகாத ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. உன்னால ஆகாதது ஒன்றும் இல்லை. நம்மளோட ரட்சிப்பு ஆகமானு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவ ஞானம் உள்ள மனிதன் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. செய்யாடி போடாலும் அந்த கர்த்தரை விட்டுட்டு போக மாட்டான், நிலைத்து நிற்பான். அவருடைய அஸ்திவாரம் தேவ மகிமைக்குள் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் பார்வை உங்க மேல இருக்குது. இப்பவும் உங்க மேல இருக்குது. இப்பவும் நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, இப்ப நான் என்ன தவறு செஞ்சு கொண்டிருக்கேன் பிரசங்கத்துல என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை கொண்டேன் பண்ணல, நான் கொண்டேனே பண்ணல. உங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் என்ன வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆயுள் காலத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு பயந்து சொல்றதுதான் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதுதான் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் என்ன தலைப்பு என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தரையும் செவிக்கிறது மாத்திரமில்ல, அநேக ஆவிக்குரிய புஸ்தகத்தை, வேதத்தை விட அதை தான் அதிகமாக பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் செத்து போனா எவனுக்கு பாக்கியம் இருக்கோ, என் வீட்டில் என் மனைவியும் போயிடுவாங்க,
என் மகிட்ட கொஞ்ச நேரம் என் ரூம்பை திறந்து அதில் இருக்க சரக்கு என் சொத்துக்களை நீங்க எடுத்துங்க. ஏடுகள் பிஞ்சு போய் கூட இருக்கும். ஏன்னா நான் அவசரம் டக்கு டக்குன்னு எடுப்பேன். ஏடு வரும், பேச்சு பிரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் ஆவிக்குரிய புஸ்தகம். இப்போது நான் நினைக்கிறேன் அதெல்லாம் உயிரோடு போக போற காலத்துக்குள்ள யாருக்கு கொடுக்கறது? சும்மா கொடுத்துட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அதை கடைசி மட்டும் பொக்கிஷமாக காத்து அத மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி பேசினா அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவ மகிமையை காணணும்னு சொன்னா, தேவ மகிமையின் ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா, தேவ மகிமைக்குள் என்னென்ன இருக்குது என்று தெரிஞ்சா, அநேகருடைய ஆவிக்குரிய புஸ்தகத்தை வாசிங்க, வழி நடத்துங்க. என்கிட்ட ஜெனசத்திலிருந்து வெளிப்படுத்த ரெவலேஷன் வரைக்கும் ஆவிக்குரிய புஸ்தகம் 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஆனா அந்த புஸ்தகத்தை பொடி எழுத்துத்தான். இப்பெல்லாம் நான் பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்குறேன், கண்ணு தெரியல. அதை வாசிக்க வாசிக்க எவ்வளோ ஆசை. அதை வாங்கி எனக்கு ஒரு போதகர் எனக்கு இலவசமாக கொடுத்தார். அதில் போட்டிருக்க படமெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளக்கரந்த எவ்வளோ தூரம் முடி வச்சிருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி அவன் தான் எழுதியிருக்கான். அப்போ அது எத்தனை வருஷத்தோட சரித்திர புஸ்தகமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவ பொக்கிஷத்தை காக்கிறது, அதை பயன்படுத்து, அதை காக்கிறது மாத்திரமல்ல, வச்சு பார்த்துக்கிட்டு அழகா அதை வாசித்து வாசித்து அதை செயல்பட்டா தான் அந்த பொக்கிஷம் உனக்கு பலமாக பாதுகாப்பாக நிற்கும். அது உனக்கு நன்மை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ப்ளீஸ், இன்னைக்கு ஆண்டவரை நெருங்குங்க. ஆண்டவர் சொன்ன வேதத்தை கீழ்ப்படுங்க, அதை செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், அதை விட நீ கொடுக்கிற தர்சபாவும் காணிக்கையும் மேலானது. வார வாரம் 6 நாள் உழைப்பிலிருந்து நீ சிறிய காணிக்கையை கொடுக்கிற, 30 நாள் கழிச்சு உன்னுடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ அவருக்கு தரிசபாவம் செலுத்துறியே, அது அதை விட மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 காசு 2 பாராது. அதுதான் இயேசு தன் சீஷர்களை வைத்து காணிக்கப்பட்டிக்கு முன்ன சீஷர்களை அமர வைத்து பார்க்க வச்சார். ஐஸ்வர்யவான் போடுறதை விட ஒரு ஏழை விதவை 2 காசை போட்டால் அதைத்தான் பெருசாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சோ நீ 10 வெள்ளி தரிசபாகம் போடுற, தரிசபாகத்தை பத்தி பேச கொடுக்கிற, ஐயோ நான் குறைவா கொடுக்குறேன்னு கவலைப்படாத. கர்த்தருக்கு நீ உண்மையாக உன்னுடைய வருமானத்திலிருந்து 10% கொடுத்தா உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை ஆசீர்வதிப்பா. வேதத்துல யார் யார் என்ன சொல்லி தரிசபாகம் செலுத்தினா அவன் மாதிரி நான் வரணும்னு நான் நினைக்கிறவன். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னான், போகும்போது வரும்போது என்னை ஆசீர்வதித்து நீ கொடுக்கிறது எல்லாத்தையும் என் தகப்பன் வீட்டுக்கு சேமமாக சேர்ந்தா, நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நான் உனக்கு 10% கொடுக்கிறேன் என்று வாக்குவாதம் செய்தான். அல்லேலூயா. செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போது விருங்கையாக போனான். திரும்பி வரும்போது அவனால பாதுகாக்க முடியாத அளவுக்கு வரும்போது தன் தமையனுக்கு பயந்து 2 பிரிவாக பிரித்தான் அவனுடைய ஆஸ்தியை. அல்லேலூயா. சோ எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதை உணரணும். வாசிக்க போகும்போது அதை உணரணும். ஆண்டவர் கொடுத்ததே ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு கொடுன்னு. அதை எந்த விதமான சலிப்பு இல்லாம அவன் சொல்றான், ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு கொடுத்தான். அதனால இன்னைக்கு வேதத்துல அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்றார். அல்லேலூயா. You give to God. Your giving is not your money. அது காசுன்னு நினைக்கிற, ஆனா உன்னுடைய கர்த்தருடைய மகிமையை நீ கர்த்தருக்கு செலுத்துகிறீர். அல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமையில தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே,
when the people of God given to you, அது 100%, 90% கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கொடு, அதை ஏழை எளியதுக்கும் ஊழியத்துக்கும் பயன்படுத்து, 10% நீ எடுத்து கர்த்தர் உன்னை டபுளா ஆசீர்வதிப்பார். அந்த 90 வெள்ளியை எடுத்துக்கிட்டு 10 வெள்ளியை ஊழியத்துக்கு கொடுத்தனா கர்த்தர் உன்னை சைப்பராக்கிடுவார். I'm telling the truth. அதனால தான் இன்னைக்கு 50 வருஷமாக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மகிமை கொடுக்கிறதுல மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தரை வஞ்சிக்காம இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ 4 நாள் முடிஞ்சு God is glorified யோபு. கர்த்தர் தேவன் யோபை மகிமைப்படுத்தினார். ஆரம்பத்துல யோபு இப்பிரபஞ்ச தலைவன் பிசாசு கிட்ட உயர்த்தி சாட்சி சொல்றார். மட்டமா சாட்சி சொல்ல, உயர்த்தி சாட்சி சொல்றார். எங்கேருந்து வருங்க? நான் உலகெல்லாம் சுத்திட்டு வரேன். பேர் சொல்றாங்க நான் அந்த உலகத்தையே சுத்திட்டு வந்தேன். அது பிசாசு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, அது பெருமை அல்ல, அது பெருமையா சொல்றது இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் நான் உலகத்துல பல காரியத்தை பார்த்தேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிசாசு சொன்ன வார்த்தையை சொல்லாது. நான் உலகமெல்லாம் சுத்தி வந்தேன். எதுக்கு சுத்தி வந்த? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த அந்த பிசாசு அந்த சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்கும் போது, யோபுவை பார்த்தீரா என்று சொல்லும் போது, ஒரு மனுஷனை, சாதாரண மனுஷனை, மாமிசத்தின் மனுஷனை கர்த்தர் ஒரு பிசாசிடம் மகிமையின் சாட்சியை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை மற்றவருக்கு சொல்றதுக்கு என்ன? அது மகிமையின் அல்லவா சுவிசேஷம். என்ன? என் யோபுவை பார்த்தாரா? அவனை போல ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கன், அப்புறம் உத்தமனை பார்த்தீரோ? 3 வார்த்தை. ஒண்ணு சன்மார்க்கன், நீதிமான், உத்தமன். பாத்தியா? அவனை போல ஒரு மனிதனை நீர் பூமியில பார்க்க முடியாது. அப்போ தேவர் ஒரு மனுஷனை எப்படி மகிமைப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. ஐயா, அப்போ நம்மள கர்த்தர் மகிமைப்படுத்துறதுக்காக வருகிறார். ஐயா, இயேசு வருகிறார் உன்னை மகிமைப்படுத்த. அன்றைக்கு அவர் உன்னை எடுத்துக்கொள்ள போகும்போது தேவன் உன்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. We think second coming is அப்படியே என்னமோ நம்ம வீட்டு மார்க்கெட்ல மீன் வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்ச மிச்சம் கிடக்கா தூக்கி விட்டு அப்படின்னு முடியாது. அதல்ல. தேவன் உன்னை சந்திக்கணும். தேவன் உன்னை எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் நீ செய்த நன்மை. கர்த்தர் உனக்கு மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் பிரயாசத்தை அன்றைக்கு மகிமைப்படுத்துகிறார். உன் கஷ்ட நஷ்டத்தை மகிமைப்படுத்துகிறார். நீ உபத்திரத்துல பட்ட பாடுகளை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நீ கொடிய வியாதியினால் பட்டு படுகிற பாடுகளை அன்றைக்கு தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்துகிறார். ஐயா, the gospel is the glorified God. Hallelujah. கையில ஏந்திருக்க வேதம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவர் ஒன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. திருச்சபை இஸ் நாட் பிளேயிங் ஃபுல். திருச்சபை விளையாட்டான காரியம் இல்லையா. திருச்சபைக்கு வருகிற மனுஷன் தேவ மகிமையை உணர்ந்தவன். ஹல்லேலூயா. திருச்சபையில பங்கெடுக்கிறவன் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. திருச்சபையில செயல்படுகிறவன் தேவனை கனப்படுத்துறவன். ஹல்லேலூயா. பட் யூ நெவர் see in the Bible இது. ஆனால் வேத ஆராய்ச்சி போல அந்த வசனத்துக்குள்ள வெளிப்படுத்தலை எடுத்து சொல்லுகிறான். அவன் அல்லவா தேவ மகிமை பெற்றவன். ஹல்லேலூயா. நான் அவனை பார்த்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்த நீரே, நீ எப்படியாப்பட்ட தேவனுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிற. ஹல்லேலூயா. எல்லா வசதியும் நமக்கு இருக்கு. அவங்க காலத்துல ஒண்ணுமே இல்லை. அவங்க காலத்துல அந்த புக்கை எழுதினவங்க காலத்துல கூட சைக்கிள் கிடையாது.
என்ன இருந்துச்சு? குதிரை வண்டி தான். ஆனா மாட்டு வண்டி. இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியா இருக்கு. ஆனா நம்ம சரியான சோம்பேறி பிடிச்ச மனுஷனா இருக்கும். எதை செய்துக்கே சோம்பேறி, என்னத்தே செய்து. நேற்று நான் ஒன்று நீ 7:30 மணிக்கு போடுறான், லிவர்பூலும் கிறிஸ்டல் பேலஸ் விளையாடுறான், உட்காந்து மரியாதை செஞ்சா இருக்காரு. நேற்று வெத்தியாட்டான்னு பார்த்தீங்களா அப்படின்னு பாவம் இன்னைக்கு ஆஸ்பத்திரி இருக்காரு அவர். அப்போ எத்தனை பேர் அந்த விளையாட்டை பார்க்கறதுக்காக, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், எல்லாம் கூடி இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுட்டானுங்க, இந்த சாப்பாடை சாப்பிடணும், அங்கே பந்து விளையாண்டு 7, 8, 8:30 ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பதான் நினைச்சேன், நமக்கு ஓய்வுன்னு நேரத்தான் ஒரு நாள் 7:30 மணிக்கு போடுறான், வெள்ளனே பார்க்கலான்னா அதுக்கும் தடை வந்துச்சு. ஏன்னா அண்டியோட பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு நானும் போனேன். அவங்களுக்கு என்னென்னமோ கிடைக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக அந்த காரியத்தை விட்டுட்டு, இல்லை நீ போயிட்டு வா, நான் எனக்கு அலுப்பா இருக்குன்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஏன்னா போய் சொல்ல, நீ போயிட்டு வா, எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, நீ இன்னைக்கு சேர்ச்சியில் கிரண்டிங் பண்ணும்ல, நான் மலையில நினைஞ்சிக்கிட்டே விளையாண்டேன், நான் ஞானசனம் கொடுத்தேன், இவ்வளவு தண்ணியில போய் இறங்கினேன், எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குமா, காலையில அங்க இருந்து நீ போயிட்டு வான்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஓகேட்டாங்க. ஏன்னா நீங்க முன்னே சொல்லியிருந்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன். 5 மணிக்கு சொல்றியம்மான்னு முந்தைய, எனக்கு 5 மணிக்கு அம்மாவோட பிறந்தநாளுக்கு வரேன். எங்கன்னு அதெல்லாம் என்ன கேட்குறீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றேன்னா அது சஸ்பெண்ட். ஏன்னா அவங்களுக்கு இதுல என்ன இருக்கு. ஆனா ஏதாவது சொல்லி சாதிக்கலாம். ஆனா அது அல்ல. அல்லேலூயா. அதனால நான் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஆனா அங்க போயிட்டு வந்தேன், கேமையும் பார்க்கல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ காலையில் தான் பார்த்தேன், எவன் விளையாண்டா எவன் வெற்றி ஆகணான்ட்டு. இது நான் அங்கே பார்க்கலன்னா இவர்கிட்ட கூட கேட்பேன், நேற்று யாரையா வெற்றி ஆகணான்னு. கர்த்தருடைய காரியத்துக்கு முதலிடம். அல்லேலூயா. நீ நேசிக்கிறவங்களுக்கு முதலிடம் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியம் தேவ மகிமை. என்ன? The glory of God in the church. தேவனோட மகிமை திருச்சபைக்குள் இருக்கிறது. திருச்சபை யார்? நீர். அல்லேலூயா. நான். நம்ம யாரு? தேவ ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. In that temple God glory is in there. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிசியருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். 21 verse 21 chapter 3. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்கள் நம்ம ஆயுள் போற வரைக்கும் சதா காலங்கள தேவ மகிமை சபையில இருக்குமா? நீ தான் அந்த சபை. அல்லேலூயா. நான் தான் இந்த சபை. அல்லேலூயா. சோ உன்குள் கர்த்தருடைய மகிமை வாசம் செய்து கொண்டிருக்கு. நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அப்ப நம்மளுடைய ஜீவியம் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய வார்த்தை யாராக இருக்க வேண்டும்? நம்ம சந்திக்கிறவர்கள் மத்தியில் நம்ம யாராக நடந்து கொள்ள வேண்டும்? நம்மளுடைய செயல்முறைகள் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோட அவருடைய மகிமை இயேசு சொல்கிறார், பிதாவே நீர் கொடுத்த அந்த மகிமையை அவர்களுக்கு தந்தேன் என்று யோவான்ல சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மகிமை இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறது. அந்த மகிமையை எப்படி நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க, எப்படி வழி நடத்தி கொண்டிருக்க? How is that glory in you?
3 தான் வந்திருக்கேன், 4 போக முடியாது. தேவ திருவிருந்து இருக்கு, இது எனக்கு முக்கியம். இன்னொரு வாசிங்க, எபிசியர் சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் சபையிலே, இந்த கட்டடத்துக்குள்ள ஐயா தேவன் உன்னை சபையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவருடைய சபையாக உனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். How is your spiritual life? உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த ஆவிக்குரிய காரியத்துல அந்த ஆவிக்குரிய சபையை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன்? ஒரு நாள் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு பாவரிக்க விட்டு முடிக்கிறது ஜீவியம் அல்ல. அல்லேலூயா. உன் ஆயுள் காலமெல்லாம் நீ அந்த கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய திருவசனத்தை அன்னாடம் தேடுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து சிந்திங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை, சக்தி ஆவியானவரை என்ன இன்னைக்கு வழி நடத்து. எனக்கு நான் வேத ஞானம், வேத அறிவை நான் தெரிஞ்சு கொள்ளணும். நான் ஒரு தற்குறி ஆண்டவரை, உன்னிடத்துல வரும்போது தற்குறியா இருந்தேன்னு தாழ்த்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இங்கே கூட உட்காந்துட்டு ஆராதனை பாட்டு கேட்டுருப்ப அந்த நினைப்பு வரும், ஆண்டவரே இன்றைக்கு என்ன வழி நடக்கு. பயம், ஆண்டவரே என்ன வழி நடக்கு. நான் எழுதுறது பூராவோ நான் பேசுறது இல்லை, கர்த்தர் கொடுக்குற வசனம் தான். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார், வேத ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் சத்து உள்ள உணவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ திருவிருந்துக்கு போகுமா?